வணக்கம், இது உங்கள் நவகிரக விஞ்ஞான ஜோதிடம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற தலைப்பு புத்தாண்டு பலன்கள். காலபுருஷ தத்துவப்படி முதல் ராசியான மேஷராசி நேயர்களுக்கு இந்த புத்தாண்டு பலன்கள் எப்படி இருக்கும்னு பாப்போம். மேஷராசி அப்படின்னு சொன்னாவே அதுல வரக்கூடிய நட்சத்திரங்கள் அஸ்வினி நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதம், பரணி நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதம், கார்த்திகை நட்சத்திரம் 1ஆம் பாதம் கொண்டவர்கள் இந்த மேஷராசிக்கு. இயற்கையாகவே ஒரு விஷயத்த சாதிக்கணும், வாழ்க்கையில எப்படியாவது போராடி ஜெயிக்கணும், நம்ம குடும்பத்தை நல்லா பாத்துக்கணும், சந்தோஷமா எல்லாரையும் வச்சிக்கணும் அப்படின்னு உங்களுடைய சந்தோஷத்தை குறைச்சிட்டு வழக்கக்கூடிய அன்பர்கள் இந்த மேஷராசி அன்பர்கள். காரணம், அந்த ராசியில் உச்சமாக கூடிய கிரகம் சூரிய பகவான், ஆட்சி பெறக்கூடிய கிரகம் செவ்வாய் பகவான். அப்போ அவங்க கிட்ட எப்பவுமே ஒரு சுறுசுறுப்பு இருந்துகிட்டே இருக்கும். மத்தவங்க மேல சில நேரங்கள்ல கோபப்படுவாங்க, அந்த கோபம் அவர்களுடைய நன்மைக்காக தான் இருக்குமே தவிர கோபப்படுற இவருக்கு இவருடைய நன்மைக்காக இருக்காது. மேஷராசி அன்பர்களுக்கு இந்த புது வருட பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். மேஷராசி அன்பர்களுக்கு கடந்த காலகட்டத்துல வாழ்க்கையில கஷ்டம் மட்டும் தான் மிஞ்சி இருக்கும். காரணம், உங்க ராசியிலேயே ராகு பகவான் இருந்ததுனால வேலை செய்றவங்க வேலையில நிறைய பிரச்சனைகளை சந்தித்து இருப்பீங்க. நான் நல்லா தான் வேலைக்கு போறேன், ஆனா அங்க போய் நடக்கக்கூடிய ஒவ்வொரு சம்பவங்களும் எனக்கு எதிரா அமையுது. நான் என்ன பேசுனாலும் அத தப்பா புரிஞ்சிக்கிறாங்க. சாதாரணமா பேசுனா கூட கோவப்படறன்னு நினைச்சிட்டு ஏதாவது வார்த்தைகள் பேசி நான் ரொம்ப வருத்தப்பட வேண்டிய சூழ்நிலை கடந்த காலகட்டங்களில் இருக்குன்னு சொல்லக்கூடிய மேஷராசி அன்பர்கள் நிறைய பேரு இருக்கீங்க. நிறைய பேருக்கு வேலை இழப்பு நடந்துச்சு. நீங்க ஏதோ செய்ய போய் கடைசில பார்த்தா அது உங்க மேல தப்பா வந்து கடைசில உங்களுடைய வேலை இழப்பு வரைக்கும் போய் இருக்கும். அதனால அந்த வேலையை இழந்து நிற்கக்கூடிய அளவுல மேஷராசி அன்பர்கள் இருக்கீங்க. எனக்கு வேற வழி கிடையாது, வயசு ஆயிடுச்சு, இதுக்கு மேல வேற வேலைக்கு போக முடியாது அப்படின்னு வேற வழி இல்லாம கெட்ட பேரெல்லாம் தாங்கிக்கிட்டு என்ன சொன்னாலும் பொறுத்துக்கிட்டு அசிங்கம் அவமானங்கள் பட்டு இருந்துட்டு இருக்கேன். காரணம், எனக்கு லோன் இருக்கு, பசங்க படிக்கிறாங்க, வைஃப் உடம்பு சரி இல்லாம இருக்காங்க, அம்மா அப்பாவை கவனிக்கணும், வேற வழி இல்லாம நான் வேலைக்கு போயிட்டு இருக்கேன். ரொம்ப டார்ச்சர் கொடுக்குறாங்க. தினமும் எந்திரிச்சு ஆபீஸ்க்கு போணுமா வேண்டாமான்ற ஒரு எண்ணங்களோட தான் போயிட்டு இருக்கு. ஆபீஸ் கிளம்பி உள்ள போகும் போதே ஏதோ ஒரு பிரச்சனையோட தான் வாழ்க்கையை சந்திக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய மேஷராசி அன்பர்கள் நிறைய பேர் இருக்கீங்க. சரி, வேலையில தான் இப்படி இருக்குன்னு தொழிலுக்கு மாறினேன், ஆனா தொழில்ல பெரிய நஷ்டத்துல உட்கார்ந்து இருக்கேன். 10 லட்சம் கடன் வாங்கி தொழில் ஆரம்பிச்சேன். இப்ப பாத்தீங்கன்னா அந்த 10 லட்சமும் போயிடுச்சு. கடன் தான் அதிகமாகி இருக்கு, தொழில்ல எந்த முன்னேற்றமும் இல்லை. அதே போல பல வருஷமா தொழில் பண்ணிட்டு இருந்தவர்களுக்கு பெரிய லெவல்ல முதலீடுகள் போய் இப்ப கடன் அதிகமாகி இருக்கு. எப்படி கடன் வந்துச்சுன்னே தெரியல. பெரிய அளவுல பிசினஸ் பண்ணேன், எங்க கம்பெனி பேரு கேட்டாலே எல்லாருமே நல்ல விதமா சொல்லுவாங்க. இப்ப கடன்ல இருக்கிறதுனால எங்க போனாலும் கடன் கிடைக்க மாட்டேங்குது, பேங்க்ல லோன் கிடைக்கல, எதுவுமே பண்ண முடியல, வாங்குன பணத்தையும் திருப்பி கொடுக்க முடியல, போனை எடுத்து பேச முடியல, யார் போன் பண்றாங்கன்னு தெரியாம ஆர்டர் வந்தா கூட சில நேரங்களில் கடன் கொடுத்தவங்க யாராவது போன் பண்ணுவாங்கன்னு நினைச்சு எடுக்காமல் அதனால நிறைய பிரச்சனைகளை சந்திச்சிட்டு இருக்கேன் வாழ்க்கையில. இதுக்கு அப்புறம் தொழிலே பண்ண கூடாதுன்னு நினைச்சிட்டு இருக்கேன்னு சொல்லி புலம்பக்கூடிய மேஷராசி அன்பர்களுக்கு ஏன்னா கடந்த கால வாழ்க்கை அப்படிதான் இருக்கு. தொழில்ல என்னதான் பெரிய அளவுல முயற்சி பண்ணாலும் கடைசில நஷ்டத்துல தான் இருக்கு. என் கூட இருந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் நல்ல வேலையில இருக்காங்க, நான் தொழில் பண்றேன்னு சொல்லிட்டு வந்தேன், நல்லா தான் பண்ணேன், ஆனா இப்ப நான் கஷ்டத்துல இருக்கேன், ஒண்ணுமே பண்ண முடியல. நிறைய பேரு எனக்கு உதவி பண்ணாங்க, ஆனா அவங்களுக்கு நான் திருப்பி பண்ண முடியாதனால மாட்டிக்கிட்டு முழிக்கிறேன்னு சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை நிறைய மேஷராசி அன்பர்களுக்கு இருக்குது. ஒரு கொடுமையான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கீங்க. நிறைய பேருக்கு உடல்நிலை பாதிப்புகள் வந்துச்சு, சுகர் பிராபலம் வந்துருச்சு, பிபி அதிகம் ஆயிடுச்சு, திடீர்னு ஏதாவது ஃபீவர் வந்து அட்மிட் ஆனீங்க, ஏதாவது ஒரு வகையில உடல்நிலை பாதிப்புகள் வந்துகிட்டே இருக்கு. காரணம் என்னன்னு தெரியல. இத்தனைக்கும் மேஷராசி அன்பர்கள் ஆரோக்கியமானவர்கள், எதுக்கும் பயப்பட மாட்டீங்க. அப்படி இருந்தவங்க இப்ப கடந்த 1.5 வருஷத்துல நம்ம உடம்பு இவ்வளவு
அவ்வளவுதானா, நமக்கு ஏதாவது பெருசா வந்துட்டா நம்ம ஃபேமிலியா யாரு காப்பாத்துவாங்க அப்படின்ற ஒரு எண்ணங்களோட வாழ வேண்டிய சூழ்நிலை மேஷராசி அன்பர்கள் நிறைய பேருக்கு இருக்கு. அதே போல மேஷராசில திருமணமானவர்களுடைய வாழ்க்கையில போதுங்கிற அளவுக்குத்தான் இருக்கு. டெய்லியுமே சண்டை சச்சரவுகள். ஏன்டா கல்யாணம் பண்ணோம், கல்யாணமே பண்ணாம இருக்கலாம் அப்படின்னு நினைக்கக்கூடிய அளவுல தான் மேஷராசி அன்பர்களுக்கு இருக்குது. சந்தோஷமா தான் வாழ்ந்துருப்பீங்க. ஆனா நேரம் காலம் என்ன பண்ணுச்சுன்னா கடந்த காலத்துல உங்களுடைய வாழ்க்கை பாதையை மாத்திடுச்சு. திருமணம் ஆயி நிறைய பேருக்கு விவாகரத்து நிறைய பேருக்கு வந்திருக்கு. திருமண வாழ்க்கையில ஒரு சந்தோஷம் இல்லாதனால ஏன் இந்த வாழ்க்கை வேணுமா வேண்டாமா பிரிஞ்சு வாழ வேண்டிய சூழ்நிலைகள் நிறைய மேஷராசி அன்பர்களுக்கு இருந்து பிரச்சனைகள் மட்டும் தான் இருக்கு அப்படின்னு நினைச்சு பிரிஞ்சு வாழ்ந்தா கூட அங்கேயும் ஏதாவது தொந்தரவு வந்துட்டே இருக்கு. சண்டைகள் வருது, தேவையில்லாத பிரச்சனைகளை ஏற்படுத்துறாங்க அப்படின்னு சொல்ற சூழ்நிலையில நிறைய மேஷராசி அன்பர்களுக்கு இருக்கு. இன்னும் நிறைய பலவிதமான பிரச்சனைகளோட தான் கடந்த காலத்தில் மேஷராசி அன்பர்கள் எல்லாருமே இருந்தீங்க. சில பேருக்கு இடம் வித்தா என் கடன் தீரும், ஆனா அந்த ஒரு இடம் விற்க மாட்டேங்குது. நானும் எவ்வளவோ முயற்சி பண்றேன், எவ்வளோ பேரு வந்து பார்த்துட்டு போயிட்டாங்க, எவ்வளோ பேரு வந்து ரேட் பேசிட்டாங்க, சில பேரு அட்வான்ஸ்லாம் கொடுத்தாங்க, கடைசி நேரத்துல அவங்களால பண்ண முடியாதுன்னு சொல்லி பணத்தை திருப்பி கேட்டு வாங்கிட்டாங்க. அந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருந்துச்சு. சொத்து வித்தாவைத்து கடனை திருத்தலாம். தொழில் பண்றவங்களுக்கு பாத்தீங்கன்னா சொத்தை வைத்தாவது கடனை அடைச்சுடலாம்னு பார்த்தா அதுவும் விக்கலை. நான் என்ன பண்றது, என் நிலைமையை சொன்னாலும் யாரும் நம்ப மாட்றாங்க. எனக்கு வரவேண்டிய பணம் நிறைய இருக்கு, ஆனா நான் கொடுக்க வேண்டியது கம்மியா இருக்கு. ஆனா அவங்களோட டார்ச்சர் தாங்க முடியாமல் சொத்தை வித்து கொடுக்கலாம்னு பார்த்தாலும் அதுவும் விற்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லக்கூடிய சூழல் இந்த மேஷராசி அன்பர்களுக்கு நிறைய இருக்கு. நிறைய பேருக்கு குழந்தை சார்ந்த பிரச்சனைகள். வயதானவர்களுக்கு அவங்க குழந்தைகளுக்கு எதுவும் பண்ண முடியல. என் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி பார்க்கணும்னு நினைக்கிறேன், முடியல. என் பையனுக்கு ரொம்ப நாளா கல்யாணமே ஆகாம இருக்கு, என்ன பண்றதுன்னு தெரியல. நாங்க பார்க்காத வரன் இல்ல, பார்க்காத ஜாதகம் இல்ல, எல்லா பரிகாரமும் பண்ணிட்டோம், இருந்தாலும் என் பையனுக்கு கல்யாணம் ஆகல அப்படின்னு புலம்பக்கூடிய பெரியவர்கள் நிறைய பேர் இருப்பீங்க. அதே போல வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு பிரச்சனைகள் வேற மாறி இருக்கு. இங்க பிரச்சனையா இருக்குன்னு நினைச்சு அங்க போனேன், அங்க நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு, நல்லா சம்பாரிச்சுட்டு இருந்தேன். இப்ப திடீர்னு வேலை போயிடுச்சு, என்ன பண்றதுன்னு தெரியாம முழிச்சிட்டு இருக்கேன். 3 மாசம் நோட்டீஸ் பீரியட் கொடுத்திருக்காங்க, அதுக்குள்ள வேற வேலைக்கு மாறணும். சில பேர் வேலையை விட்டுட்டு பிற வேலை தேடிட்டு இருக்கீங்க, ஆனா வேலை கிடைக்கல அப்படின்ற ஒரு சூழ்நிலையில் நிறைய மேஷராசி அன்பர்கள் இருக்கீங்க. ஏன்னா உங்க ராசில ராகு இருக்கும் போது நீங்க நினைச்ச மாதிரி ஒரு வாழ்க்கை கிடைக்காது. நிறைய வெறுப்பு விருப்பமுடன் வாழ வேண்டிய சூழ்நிலைகள் இருக்கு. எதை எடுத்தாலும் ஒரு தடங்கள், ஒரு பிரச்சனை. நீங்க ஏதோ செய்ய போய் அது பெரிய அளவுல வேற ஏதாவது பிரச்சனைக்கு தான் போகும். நல்ல விஷயம் நடந்துச்சா அப்படின்னு கேட்டா மேஷராசி அன்பர்களுக்கு கடந்த காலகட்டத்துல எதுவுமே கிடையாது. ஆனா அப்படி இருக்கக்கூடிய மேஷராசி நண்பர்களுக்கு இந்த புத்தாண்டு நல்லதை மட்டும் தான் கொடுக்க போகுது. ஏன்னா ராகு பகவான் உங்க ராசிக்கு 12ஆம் இடத்துக்கு போயிட்டாரு, 6ஆம் இடத்துக்கு கேது பகவான் வந்துட்டாரு, குரு உங்க ராசியில் இருக்காரு. வரக்கூடிய ஜனவரி மாதத்தில் இருந்தே மேஷராசி அன்பர்களுக்கு பலவிதமான நன்மைகளை கொடுக்கக்கூடிய காலமாக இருக்க போகுது. தொழில் பண்றவங்களுக்கு எல்லாம் வாய்ப்புகள் கிடைச்சிருக்காது. நீங்க பணம் கேட்டு இருப்பீங்க, பணம் வந்து இருக்காது. இல்ல நீங்க கொடுத்த இடத்துல பணம் வராம நிறைய இழுத்துக்கிட்டே வந்து இருப்பாங்க. அந்த மாதிரிலாம் நிறைய பிரச்சனைகள் தடங்கல்கள் இருந்த வாழ்க்கையில வரக்கூடிய நாட்கள் என்ன பண்ண போகுது அப்படின்னா உங்களுக்கு நல்ல விதமான பலன்களை கொடுக்க போது. நீங்க நினைச்ச மாதிரி ஒரு வாழ்க்கைய கொடுக்கக்கூடிய நேரமா இருக்கு. இந்த மேஷராசி அன்பர்களுக்கு வேலை மாற்றம் பண்றவங்க கண்டிப்பாக வேலை மாற்றம் செய்யலாம். நான் வேலையில இருக்கேன், அந்த பிரச்சனை எல்லாம் குறைஞ்சுருமான்னு கேட்டா கண்டிப்பா உங்களுடைய பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் சரி, என்ன தொந்தரவு பண்ணாலும் சரி. இப்ப உதாரணத்துக்கு உங்க உயர் அதிகாரிகள் யாராவது டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்கன்னா ஜனவரி மாசத்துலருந்து அவங்க மாறி போயிடுவாங்க. இல்ல நீங்க அந்த டீம்ல இருந்து வெளியில வந்து வேற வேலை செய்ய ஆரம்பிச்சிடுவீங்க. அந்த மாதிரி சூழ்நிலைகள்லாம் நடக்கக்கூடிய நேரமாக இந்த புத்தாண்டு இருக்க போது. அடுத்த 2024 முழுசும் இப்படித்தான் உங்க வழக்கை இருக்க போகுது. அதே போல மேஷராசி அன்பர்களுக்கு திருமணம் ஆகல அப்படின்ற பிரச்சனைகள் நிறைய இருக்கும். திருமணம்
ஆகல அப்படின்னு பிரச்சனைகள் இருக்க கூடிய மேஷராசி அன்பர்களுக்கு திருமணம் ஆகக்கூடிய நேரமாக இது இருக்கு. உங்க ராசிலேயே குரு பகவான் இருக்கும் போது நீங்க நினைச்ச மாதிரி ஒரு வரன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதே போல மேஷராசி அன்பர்களுக்கு நீங்க இடம் மாற்றம் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. நான் ஒரு வேலை மாற்றம் பண்ணணும் நினைக்கிறேன், ஒரு இடம் மாற்றம் பண்ணணும்னு நினைக்கிறேன், நான் வேற வீடு மாறலாம் நினைக்கிறேன். அந்த மாதிரி எண்ணங்கள் நிறைய வரும். அதை இப்போ செய்தாலும் சிறப்பான ஒரு பலன் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக 2024ஆம் ஆண்டு இருக்க போகுது. அதே போல எனக்கு கடன் கொஞ்சம் இருக்கு, அது அடைக்க முயற்சி பண்றேன், ஆனா ஒன்னும் நடக்கல. எவ்வளோ பார்த்து செஞ்சுட்டேன், ஆனாலும் ஏதாவது ஒரு வகையில் தடங்கள் வந்துகிட்டே இருக்கு அப்படின்னு நினைச்சு புலம்பிட்டு இருக்க மேஷராசி அன்பர்களுக்கு வரக்கூடிய இந்த புத்தாண்டு நிஜமாவே உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு திருப்புமுனையாக இருக்க போகுது. அந்த இடம் விற்க போகுது, அந்த வீடு விற்க போகுது. இதனால உங்களுடைய பாரங்களை இறக்கி வைக்கக்கூடிய காலகட்டமாக வரக்கூடிய 2024ஆம் ஆண்டு கண்டிப்பா இருக்க போகுது. அதே போல நிறைய மேஷராசி அன்பர்களுக்கு தொழில்ல வாய்ப்புகள் வரக்கூடிய நேரமாக இருக்கும். அதனால அதை கரெக்டா பயன்படுத்திக்கோங்க. பழைய மாதிரி இருக்காதீங்க, எங்க போனாலும் தடங்கள் இருக்கும்னு நினைச்சுட்டு இருக்காதீங்க. கண்டிப்பா நல்ல மாற்றங்கள் வரும். அதே போல உடல் ரீதியான பாதிப்புகள் இருந்த மேஷராசி அன்பர்களுக்கு வரக்கூடிய ஜனவரி மாசத்துல இருந்து நிறைய உடல் அளவிலும் மனதளவிலும் ஒரு தெளிச்சி இருக்கும். நீங்க இத்தனை நாளா ஒரு முடியாத ஆளா இருந்து இருப்பீங்க. எதை செஞ்சாலும் நமக்கு நடக்கலையே, நம்மளால முடியாதோ அப்படின்னு ஒரு நெகட்டிவா இருந்திருப்பீங்க. ஆனா இந்த புத்தாண்டுல எல்லாமே நல்லதாவே நடக்கும் அப்படின்னு ஒரு பாசிட்டிவா இருக்கலாம், நம்மளால சாதிக்க முடியும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு சூழல் இந்த மேஷராசி அன்பர்களுக்கு இருக்கும். குடும்பத்துல சந்தோஷம் நிலவக்கூடிய நேரமா இருக்கு. கணவன் கிட்ட, மனைவி கிட்ட, அம்மா அப்பா கிட்ட இத்தனை நாள் இருந்த சண்டை எல்லாம் போய் ஒரு நிம்மதியான சூழல் இருந்துச்சு. கடந்த 1.5 வருஷத்துல நீங்க வீட்டுக்கு ஏண்டா போறோம், வீட்ல போனா ஏதாவது சண்டை வரும்னு நினைப்பீங்க. ஆனா வரக்கூடிய புத்தாண்டுக்கு அப்புறம் ஒரு நிம்மதியான சூழல்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு. நிறைய சுப நிகழ்ச்சிகளை இந்த 2024ஆம் ஆண்டு உங்களுக்கு கண்டிப்பா கொடுக்க போகுது. குழந்தை பேரு இல்லாதவங்க இந்த காலகட்டத்துல முயற்சி பண்ணீங்கன்னா குழந்தை பேரு பெற்று சுகபோக வாழ்க்கை வாழக்கூடிய நேரமாக இருக்கும். மொத்தத்துல மேஷராசி அன்பர்களுக்கு 2024ஆம் ஆண்டு சுப நிகழ்ச்சிகளும் வாழ்க்கையில ஒரு வளர்ச்சியும் ஏற்படுத்தக்கூடிய ஆண்டாக கண்டிப்பா மாறப்போகுது. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் நவகிரக விஞ்ஞான ஜோதிடம். இந்த பதிவு பயனுள்ளதா இருந்தா உங்க நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கு ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போதான் நாங்க போடுற வீடியோ ஓட தகவல்கள் உங்களுக்கு வரும். நன்றி, வணக்கம்.